இன்னைக்கு சற்று வித்தியாசமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு எங்கே பிறந்தார்? பல அதாவது நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பல பதில்களை வைத்திருக்கிறபடினாலே சொல்ல தயங்கி இதுவா இருக்குமா அதுவா இருக்குமா. அல்லேலூயா. இயேசு எங்கே பிறந்தார்? மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார் அப்படின்னு சொல்றோம். மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார் அப்படின்னு சொல்லப்படவில்லை. சரி, இருக்கட்டும். இயேசு பெத்லகேமிலே பிறந்தார். அல்லேலூயா. இயேசு பெத்லகேம் என்கிறதான சிறிய ஊர், அது சின்ன ஊர். பெத்லகேமே சிறிய பட்டணமே என்று சொல்லப்பட்டிருக்கு. பெத்லகேம் என்றால் ஒரு சிறிய பட்டணம். அந்த பெத்லகேமிலே இயேசு பிறந்தார். அல்லேலூயா. பிறந்த உடனே ராஜா சொன்னான், ராஜாவுக்கு ஒரு அதிர்ச்சியான காரியம் காத்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலை ஆளு ராஜா பிறந்து விட்டாராம். அவரை பார்க்க முடியவில்லை, அவரை ஒளித்து வைத்து விட்டால் எங்கே பிறந்திருக்கிறாராம். ஆகவே பிறந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்று விடுங்கள் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இயேசுவை தூக்கி கொண்டு மரியாள் யோசேப்பும் எகிப்துக்கு போனார்கள் தேவதூதனுடைய நடத்தின்படி. அல்லேலூயா. எகிப்திலிருந்து கொஞ்ச நாள் கழித்து சொன்னார், நீ இஸ்ரவேல் தேசத்துக்கு போய் என்று சொன்னார். அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசம் யூதேயா தேசத்துக்கு போகும்படியாய் சொன்னார். யூதேயா தேசத்துக்கு போவதற்கு யோசேப்புக்கு சற்று தயக்கமாக இருந்தது. அல்லேலூயா. இருந்தாலும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால் எச்சரிக்கப்பட்டு அவன் கலிலியா என்ற ஊருக்கு வந்தார். அல்லேலூயா. கலிலியா பட்டணத்தில் உள்ள நாசரேத் என்கிறதான சிறிய கிராமம். அல்லேலூயா, அல்லேலூயா. யூதேயா தேசத்தில் உள்ள கலிலியா என்கிற பட்டணத்தின் ஒரு சிறிய கிராமம் தான் நாசரேத். அல்லேலூயா. தமிழ்நாட்டில் ஒரு நாசரேத் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த அளவுக்கு பெரிய ஊரெல்லாம் இல்ல அந்த நாசரேத். அல்லேலூயா. இப்போ போனீங்கன்னா அங்க சின்ன சின்ன குடிசைகள், சின்ன சின்ன வாழ்ந்திருந்த இடங்கள் தான் அந்த நாசரேத்தில் இருக்கும். அல்லேலூயா. அவ்வளவு மிக சிறிய ஒரு கிராமம். அப்பொழுது தேவதூதனால் நடத்தப்பட்டு அங்கே மரியாளும் யோசேப்பும் நாசரேத்துக்கு போனார்கள். அங்கே மத்தேயு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது 39ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏன் வாசம் பண்ணினான்? கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, நசரேயன் எண்ணப்படுவார் என்று, நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அல்லேலூயா. நாசரேத் என்ற ஊரிலே வாழும்படியாகும். பிற்நாளிலே அவர் நசரேயன், அந்த நாசரேத்தில் வாழ்ந்ததினாலே நசரேயன் என்று அழைக்கப்படுவார் என்பதனாலும், அப்படி தீர்க்கதரிசிகள் உரைத்திருந்ததினாலும் அங்கே அவர் வாழ்ந்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். யாரு? யோசேப்பும் மரியாளும் அங்கே வந்து வாசம் பண்ணினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே 8ஆம் நாளிலே இயேசுவுக்கு பெயரிடும்படியாக ஆலயத்திற்கு எடுத்து சென்றார்கள். அங்கே சென்று இயேசு என்று பெயரிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கீழே லூக்கா 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, அங்கே 12ஆம் வயதிலே இயேசு அந்த எருசலேம் ஆலயத்திலே சென்று எருசலேம் ஆலயத்தில் இருந்த ஆசாரியர்களோடு அவர் பேசிக் கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கடைசியாக அந்த லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அதிகமாய் விருத்தி அடைந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த இடத்திலே வாழ்ந்தார் என்றால் நாசரேத் என்கிறதான ஒரு சிறிய கிராமம், ஒரு சிறிய கிராமம். இந்த நாசரேத்து ஒரு என்ன சொல்லப்பட்டால் ஒரு என்ன சொல்லலாம், எந்த புறக்கணிக்கப்பட்ட ஊர். நாசரேத் என்றால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஊராக இருந்தது. புறக்கணிக்கப்பட்ட ஊர் மாத்திரமல்ல, அந்த ஊர்ல எந்த வசதிகளும் இல்லாத ஒரு ஊராக அந்த நாசரேத் இருந்தது. அல்லேலூயா. ஒரு சிலர் மட்டும் அங்கே தங்கி இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த மரியாளும் யோசேப்பும் யூதர்களா இருந்தாலும், இந்த மரியாளும் யோசேப்பும் அந்த புறஜாதி கிராமத்திலே தங்கி இருந்தார்கள். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் ஆமா, ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈடுபடுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். சொல்லுமா, இது ஏசாயா தீர்க்கதரிசி பல வருடங்களுக்கு முன்பதாக சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனத்திலே புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்தில் என்ன படுவாராம்? மகிமைப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வாழ்வதற்கு பிறப்பதற்கு முன்பாக பல ஆயிரம் வருடத்துக்கு முன்பாக வாழ்ந்த ஏசாயா தீர்க்கதரிசி இதை சொன்னார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. வேதத்திலே சொல்லப்பட்ட அனைத்து தீர்க்க தரிசனங்களும் அப்படியே நிறைவேறும் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொன்னார்? புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. பிற்காலத்திலே மகிமைப்படுத்தும்படியாகிய இந்த கலிலேயா தேசத்தில் உள்ள நாசரேத்தூரிலே இயேசு வளர்ந்தார். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த நாசரேத்தூரை ஆண்டவர் பிற்காலத்திலே மகிமைப்படுத்தினார். அதுதான் இன்றைக்கு என்னுடைய செய்தி. அல்லேலூயா. தேவ வார்த்தை சொன்னதின்படியாக இந்த நாசரேத்தூரை கர்த்தர் மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. இப்படி ஒரு சரித்திரம் சொல்லி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துக்கு முன்னாக BC 4, அதாவது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாக 4ஆம் வருடத்திலே என்ன நடந்தது என்றால், அந்த பட்டணத்தை ஆண்டு கொண்டிருந்த ரோம பேரரசனுடைய அந்த ஆயுத கிடங்கை சிலர் சூறையாடி விட்டார்கள். சிலர் சூறையாடி விட்டதினாலே அந்த கிராமத்திலே, அந்த யூதேயா கிராமத்தில் இருந்த சுமார் 2000 யூதர்களை அந்த ரோமர்கள் தூக்கிலிட்டு கொண்டார்கள் என்று சரித்திரம் சொல்லி இருக்கிறது. ஆகவே இந்த நாசரேத்தூரிலே யாரும் குடியிருக்க மாட்டார்கள். 2000 யூதர்களை அந்த ரோம பேரரசு சிலுவையிலே அறைந்து கொண்டது. ஆகவே அது ஒரு சபிக்கப்பட்ட இடமாக அந்த நாசரேத்தூர் இருந்தது. ஆகவேதான் நாம் அங்கே வாசிக்கும் போது அங்கே மத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே யோசேப்பு அந்த ஊருக்கு போக பயந்தான். ஆனால் தேவதூதன் அவரை எச்சரித்து அந்த கலிலேயாவில் உள்ள நாசரேத்தூருக்கு அவன் வந்து சேர்ந்தான். பிரலையா சொல்லுமா. இப்ப ரெண்டையும் சேர்த்து பாருங்க. யோசேப்பு பயந்ததற்கும் இந்த நிகழ்வுக்கு ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. யாரும் அந்த ஊரிலே போய் தங்குவதில்லை, வாசம் பண்ணுவதில்லை. ஏனென்றால் அது ஒரு சபிக்கப்பட்ட பட்டணம். அந்த பட்டணத்தில் எந்த முன்னேற்றமும் கிடையாது, எந்த வசதிகளும் கிடையாது, படிப்பு கிடையாது, உயர்வு கிடையாது, அந்தஸ்து கிடையாது, எதுவுமே கிடையாத ஒரு இடம்தான் நாசரேத்தூர். அல்லேலூயா. இந்த நாசரேத்தூரிலே பிற்காலத்திலே அந்த நாசரேத்தூரை ஆண்டவர் மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. மகிமைப்படுத்துவதற்கான முதலாவது காரியம் என்ன தெரியுமா? மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த ஊர் சபிக்கப்பட்ட ஊர் என்று, எந்த ஊர் ஆகாத ஊர் என்று, எந்த ஊர்ல வாழ பயந்து யோசேப்பு போக பயந்தானோ அந்த ஊரிலிருந்து இயேசு வந்து ஞானஸ்நானம் பெற்றார். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சபிக்கப்பட்ட ஒரு ஊரிலிருந்து, அல்லது மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத, மனிதர்கள் வாழ விரும்பாத தேசத்திலே வாழ்ந்த இயேசு வந்து ஞானஸ்நானம் பெற்றார். அல்லேலூயா சொல்லுமா. ஆகவேதான் இயேசு இப்படி சொல்லி இருக்கலாம், இயேசு யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் பெற்றார் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் இங்கே ஆவியானவர் என்ன எழுதி இருக்கிறார்? இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்தூரில் வந்து யோர்தான் நதியில் யோவானால் என்ன பெற்றார்? அல்லேலூயா, அல்லேலூயா.
உன்னுடைய ஊரு சபிக்கப்பட்டிருக்கலாம், உன்னுடைய குடும்பம் மோசமான குடும்பமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நீ அங்கிருந்து வந்து ஞான ஸ்நானம் பெற்றாலே கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை பிதாவானவர் மையப்படுத்த ஒரு காரணம் என்னவென்று தெரிந்தால், நாசரேத் என்னும் ஊரிலிருந்து இயேசு வந்து ஞான ஸ்நானம் பெற்றார். அல்லேலூயா. ஆகவே பிதாவானவர் இயேசுவை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. இந்த காலவேளையில் நான் சொல்லிக் கொள்ளுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் உங்களுடைய குடும்பம் வசதி இல்லாத குடும்பமா இருக்கலாம், வாழ தகுதியற்ற குடும்பமா இருக்கலாம், அல்லது உங்கள் ஊர் அப்படிப்பட்டதா இருக்கலாம், உங்களுடைய குடும்பம் அப்படிப்பட்டதா இருக்கலாம். அந்த குடும்பத்திலிருந்து வந்து நீங்கள் ஞான ஸ்நானம் பெற்றால் தேவன் உங்களை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. இன்னும் ஞானஸ்நானம் பெறாமல் இருக்கிறவர்களுக்காக நான் சொல்லிக் கொள்கிறேன், உங்களுடைய சாபங்கள் தீர வேண்டுமானால் உங்களுடைய பட்டணங்களில் இருந்து நீங்கள் வெளியே வந்து ஆண்டவருக்கு ஞானஸ்நானம் பெறுங்கள். இன்னும் ஞானஸ்நானம் பெறாதவர்கள் கண்டிப்பாக வந்து ஞானஸ்நானம் பெறுங்கள். எப்படி இயேசுவை பிதாவானவர் மகிமைப்படுத்தினாரோ அதே போல உங்களையும் மகிமைப்படுத்துவார். பிற்காலத்திலே நீங்கள் வாழ்ந்த ஊரும் மகிமைப்படுத்தப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் காங்கேயம்பாளையத்திலே பல வருடங்களாய் வாழ்ந்திருந்தோம். அங்கு எங்கேயும் சபை இல்லாமல் இருந்தது. அந்த பட்டணத்திலே நாங்கள் வாழ்ந்தோம், அந்த பட்டணத்திலே ஜெபித்தோம், அந்த கிராமத்திலிருந்து ஊழியத்தை துவங்கினோம். இன்றைக்கு அதை சுற்றி சுற்றி பெரிய சபைகள் ஏற்பட்டு விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அந்த இடத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு காங்கேயம்பாளையத்தை சுற்றிலும் அநேக சபைகள் எழும்பி தேவனுடைய ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனங்களே, இந்த இயேசுவை யோவான் இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார். பாருங்க, யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது இயேசு நடந்து வந்து ஞானஸ்நானம் பெற வருகிறதை யோவான் கண்டு, யோவான் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருக்கிறேன் என்றான். 25, 26, 27 வசனங்கள் வாசிக்கலாம். யோவான் அவர்கள் அவனை நோக்கி, நீ கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசி ஆனவரும் அல்லவென்றால் ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார், அவர் எனக்கு பின் வந்ததும் என்னிலும் மேன்மையுள்ளவர், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார். இப்படி அறிமுகப்படுத்துகிறார். பின்னாலே நீங்கள் வாசிக்கும் போது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பதான் நான் சொல்ல வர்ற முக்கியமான காரியம் இங்க வருது. அது என்னவென்றால், அங்கே யோவான் 1ஆம் அதிகாரம் 35 வாசிக்கலாம். 35 வாசிங்கள். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும் போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டரும் சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். யோவான் சொல்லுகிறார், தேவ ஆட்டுக்குட்டி போகிறார் என்று சொன்ன உடனே அந்த 2 சீஷரும் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள் என்றார். வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாய் இருந்தது. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். 2 பேர்ல ஒருவன் அந்திரேயா. அந்திரேயா யாரு? பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, அவன் அந்திரேயா தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்றான். மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். அடுத்த வசனம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து,
நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எண்ணப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, பிலிப்பு என்கிறவனை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப் என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். பின்பு நாத்தான் வேலை கண்டு, பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிற வரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும். இப்ப இங்கதான் முக்கியமான விஷயத்துக்கு நான் வர்றேன். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானாகிய இயேசுவே என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுமா. இயேசுவுக்கு இப்போ ஒரு புதிய அடைமொழி வருகிறது. என்ன மொழி வருகிறது? நாசரேத்தூரானுமாகிய இயேசு. ஒரு அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. எல்லாரும் நீங்க கேரளாவில பார்த்தா அவங்க ஊர் பேரு முதல்ல போட்டுருக்கோம், இல்ல வீட்டு பேரு முதல்ல போட்டிருக்கோம். இந்த ஊர்ல இப்ப சூலூர், இப்ப SS பொன்முடி அப்படின்னா சூலூர் சுப்பிரமணியம் பொன்முடி. SS சூலூர், எஸ்க்கு சூலூர், இன்னொரு எஸ்க்கு சுப்பிரமணியம் பொன்முடி என்ற MLA. அல்லேலூயா. இந்த ஊரு பேரு, அப்பா பேரு, அப்புறம் அவரு பேரு, என்ன ஊர் பேரை முதல்ல போடுறாங்க. இந்த சூன்னு கண்டாலே ஒரு சூலூர்காரரா அப்படின்னு மத்தவங்க தெரிந்து கொள்ளுவாங்க. அப்ப அந்த ஊரை பற்றி ஒரு பெரிய பெருமை இருக்கும். ஆனா இப்போ நாசரேத் என்கிறதான ஊர் பெருமைப்படக்கூடிய ஊர் அல்ல. ஆனால் இங்கே நாசரேத் என்கிற ஊரை தேவன் பெருமைப்படுத்தும்படியாக இங்கே எழுதி வைத்திருக்கிறார். நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே. அல்லேலூயா சொல்லுமா. ஏனென்றால் நாம் வாசித்த ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் வாசித்தோமே, பேரை பெருமைப்படுத்துவேன் என்றார், இந்த ஊரை பெருமைப்படுத்துவேன் என்றார். ஆகவே இப்பொழுது இயேசுவுக்கு அடைமொழியாக நாசரேத்தூரானாகிய இயேசு. அல்லேலூயா. அதுக்கு தான் நசரேயனாகிய இயேசு என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. அடுத்த வசனம் முக்கியமான வசனம். இப்போ அவன் கேட்கிறான் பாருங்க ஒரு கேள்வி. அதற்கு நாத்தான்வேல் நாசரேத்தூரிலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா? நாசரேத்தூரிலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜனங்களுக்கு தெரிந்ததெல்லாம் நாசரேத் என்கிற ஊரிலிருந்து எந்த நன்மையும் வராது. ஏன்னா அந்த ஊரு அப்படி ஊரு, அந்த ஊரு புறக்கணிக்கப்பட்ட ஊரு, தள்ளப்பட்ட ஊரு. அங்க நல்லவங்களே வாழ மாட்டாங்க, அங்க யாரும் நல்லவங்க இருக்க மாட்டாங்க, அங்க உள்ளவங்க படிச்சிருக்க மாட்டாங்க, அங்க உள்ளவங்க ஞானம் உள்ளவங்களா இருக்க மாட்டாங்க. ஆகவே நாசரேத் என்கிற ஊரிலிருந்து ஏதாவது நன்மை உண்டாக கூடுமா என்று கேட்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாசரேத் ஊரிலிருந்து ஏதாவது நன்மை உண்டாக கூடுமா என்று கேட்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. அப்பதான் நீங்க கவனமா கேட்கறீங்கன்னு அர்த்தம். இதுக்கு ரொம்ப சரித்திரம், இந்த நாசரேத்தூர் இதெல்லாம் புரிந்து கொண்டு கடைசியிலே நான் ஒரு காரியத்தை சொல்லுவேன். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்ப பாருங்க, நாசரேத் என்கிற ஊரிலிருந்து ஏதாவது நன்மை உண்டாக கூடுமா என்று யார் கேட்கிறார்? நாத்தான்வேல் கேட்கிறான். அதற்கு பிலிப்பு என்ன சொல்லுகிறான்? நீ வந்து பார் அப்படிங்கிறான். நீ வந்து பார் அப்படின்னு சொல்லுகிறார். நாசரேத்தூரிலிருந்து ஏதாவது நன்மை உண்டாக கூடுமா என்றா கேட்கிறாய், நீ வந்து பார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வந்து பார்த்தபோதுதான் அங்கே ஒரு மகிமையான இயேசு கிறிஸ்துவை கண்டான், மேசியாவை கண்டான், இஸ்ரவேலின் ரட்சிப்பை அங்கே கண்டான், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியை அங்கே கண்டான். அப்பொழுது அவனுக்கு பின் சென்றான். அல்லேலூயா. 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 ஏனென்றால் இந்த நாசரேத்தூரிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி வரமாட்டான் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருந்தார்கள். யோவான் 7ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 7ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். வேறு சிலர் இவர் கிறிஸ்து என்றார்கள், வேறு சிலர் கிறிஸ்து கலிலேயாவில் இருந்தா வருவார். கிறிஸ்து கலிலேயாவில் இருந்தா வருவார்னா வரமாட்டார்னு. அப்படின்னா கலிலேயாவிலிருந்து இயேசு வரமாட்டார். மேசியா பிறப்பது உண்மைதான், அதை நாங்க நம்புறோம். ஆனா எங்கிருந்து வரமாட்டார்? கலிலேயாவிலிருந்து, அதாவது கலிலேயா பட்டணத்தில் ஆகிய நசரேத்திலிருந்து வரமாட்டார் என்று சொல்லுகிறார். தாவீதின் சந்ததியிலும் 52ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 52. அதற்கு அவர்கள்
நீரும் கலிலேயனோ, நீரும் கலிலேயனோ என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா என்ன? கலிலேயா என்கிற பட்டணத்தில் உள்ள கலிலேயா பட்டணமும் சரி, நாசரேத் ஊரும் சரி, ஆகாத பட்டணம், ஒருவருக்கும் ஆகாது, அங்கிருந்து ஒரு நன்மை வராது என்று சொல்லப்பட்ட ஒரு தேசம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அந்த நாசரேத்திலிருந்து தான் இயேசு வந்து ஞானஸ்நானம் பெற்றார். அதற்கு பிறகு அவர் அறியப்படுவதெல்லாமே நசரேனாகிய இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. நசரேனாகிய இயேசு என்று அழைக்கப்படுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். மத்தேயு 2:23 வாசிக்கிறோம். நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான், நசரேயன் எண்ணப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நாசரேத்தின் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். ஏனென்றால் நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அல்லேலூயா. மனுஷன் நம்மளை பத்தி என்ன சொல்லலாம், நம்ம ஊரை பத்தி என்ன வேணாலும் சொல்லலாம், நம்ம குடும்பத்தை பத்தி என்ன வேணாலும் சொல்லலாம். ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதுதான் நடக்கும். அல்லேலூயா. இங்கே எல்லாரும் நாசரேத் ஊரை புறந்தள்ளி விட்டார்கள், ஆகாதென்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லிட்டு இயேசு என்கிறவர் மேசியா நாசரேத் ஊரிலிருந்து தான் வருவார், கலிலேயா பட்டணத்திலிருந்து தான் வருவார் என்று, நசரேயன் என்று அழைக்கப்படுவார் என்று சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறிட்டு. சொல்லுமா? தேவனுடைய ஜனங்கள் உறுதியாய் நம்ப வேண்டும். மனிதர்கள் நம்மை குறித்தோ, நம்முடைய குடும்பத்தை குறித்தோ, நம்ம ஊரை குறித்தோ, நம்முடைய பின்பலத்தை குறித்தோ, நம்மை குறித்து என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும். ஆனால் என்ன நிறைவேறும் என்றால் தேவன் நம்மை குறித்து சொன்னதுதான் நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சபிக்கப்பட்ட, இந்த ஆகாத, அங்கிருந்து ஒரு நன்மையும் வராது என்று சொல்லப்பட்ட அந்த கிராமத்தை நோக்கிதான் அந்த கபிரியேல் தூதன் வந்தார். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, லூக்கா 1:26 வாசிக்கிறோம். 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் நாசரேத் என்னும் ஊரில், கைதட்டுங்க பார்க்கலாம். மனுஷன் சொல்றான் நாசரேத்தூரில் இருந்து ஒரு நன்மையும் வராது, அங்கிருந்து தீர்க்கதரிசி வரமாட்டான், அங்கிருந்து மேசியாவும் வரமாட்டாரு என்று மனுஷன் சொல்லுகிறான். ஆனால் தேவதூதனோ அந்த கிராமத்தை நோக்கி, அந்த கலிலேயா உள்ள நாசரேத்தை நோக்கி கபிரியேல் தூதனே போகிறார். அல்லேலூயா. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், நீங்கள் ஆகாதவர் என்று தள்ளப்பட்டிருந்தாலும், மற்றவர்களை அப்படி சொன்னாலும், நீங்கள் உங்களை தேடி கபிரியேல் தூதன் வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவர்களால் நீங்கள் புறக்கணிக்கப்படலாம், எந்த காரணத்தை கொண்டோ நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு விடலாம். நீங்கள் இழப்பட்டவர்களாக இருக்கலாம், நீங்கள் படிக்காதவர்களாக இருக்கலாம், நீங்கள் ஆகாதவர்களாய் தள்ளப்பட்டிருக்கலாம், குடும்பத்திலிருந்து தள்ளப்பட்டிருக்கலாம், ஊரிலிருந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இங்கே பாருங்கள், அந்த ஊரை தேடித்தான் முதன் முறையாக கபிரியேல் தூதன் அங்கே மரியாளுக்கு தரிசனமாகிறார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்றவளே வாழ்க. அல்லேலூயா. எந்த ஊர்ல வாழ்ந்தவள்? ஆகாத ஊர்ல வாழ்ந்தவளை தேடி தேவதூதன் சென்று சொல்லுகிறான், கிருபை பெற்றவளே வாழ்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதர்கள் ஆகாதென்று தள்ளினாலும் தேவன் தள்ளாதவராக, தேவன் மகிமைப்படுத்த, ஒரு மனிதனை மகிமைப்படுத்த விரும்பினால், ஒரு இடத்தை மகிமைப்படுத்த விரும்பினால், மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னால் மகிமைப்படுத்தியே ஆவார். ஆகவேதான் அங்கே கபிரியேல் தூதன் சென்றார், மரியாளை பார்த்து சொன்னார், கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். அல்லேலூயா. நீ வாழுகிற இடம் முக்கியமல்ல, நீ எப்படிப்பட்டவள் என்றுதான் முக்கியம். நீ கர்த்தருக்கு பிரியமானவளாய் வாழ்ந்தால் நீ கர்த்தர் உன்னோட கூட இருப்பார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கபிரியேல் தூதன் சொல்லுகிறார், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். மனிதர்கள் சொல்லலாம், இவள் ஆகாதவள், இந்த கிராமம் ஆகாது, இந்த இடமே ஆகாது, இந்த வீடே ஆகாது. இந்த வீட்டுல எத்தனை பேர் சில வீட்டுல எல்லாம் போய் சொல்லி கொடுத்து, கிறிஸ்தவ வீடுகள்ல எல்லாம் நடக்குது, இந்த வீடு உங்களுக்கு
சரியில்லைங்க, இந்த வீட்டை மாத்திருங்க. நீங்க ஊழியக்காரங்க வந்து சொல்றாங்களாம், இந்த வீடு சரியில்லைங்க, இந்த வீட்டை மாத்திட்டு வேற வீட்டுக்கு போங்க. அல்லேலூயா. ஆமா, நீ எந்த இடத்திலே வாழ்ந்தாலும், நீ தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தால் நீ கிருபை பெற்றவள் என்று சாட்சி கொடுப்பார். அல்லேலூயா. வீடு சின்ன வீடா இருக்கலாம், குடிசை வீடா இருக்கலாம், நீ வாழ்கிற கிராமம் ஒரு குக்கிராமமா இருக்கலாம், ஆனாலும் நீ கர்த்தருக்கு பிரியமாய் வாழும்போது அந்த மரியாளிடத்திலே வந்த தேவதூதன் சொன்னது போல, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அப்ப ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் எங்கிருந்து தெரிந்து கொண்டாள்? ஆகாது என்று தள்ளப்பட்ட நாசரேத்திலிருந்து தெரிந்து கொண்டாள். ஒரு நன்மை வராது என்று சொன்ன இடத்திலிருந்து ஒருவளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டிருக்கலாம், உங்கள் ஊரிலே நீங்கள் ஆகாதவன் என்று சொல்லலாம், உங்களுடைய நண்பர்கள் நீங்க ஆகாதவன் என்று சொல்லப்படலாம், ஆனால் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் விளங்குவாய். ஆண் பெண்கள் மாத்திரமல்ல, ஆண்களுக்கும் இது பொருந்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, தேவனுக்கு பிரியமாய் வாழுங்கள். நீங்கள் எந்த இடத்திலே வாழ்ந்தாலும், நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தால் நீங்கள் கிருபை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுடைய கூட இருப்பார். ஸ்திரீ, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கலிலியா அல்லது நாசரேத்தூரிலிருந்து ஒரு நன்மை வராது என்று சொன்னார்களே, அந்த ஒரு நன்மை வராது என்று சொன்ன அந்த கலிலேயர்கள் தான் எங்கே இருந்தார்கள்? மேல் வீட்டறையிலே இருந்தார்கள். வரலையா சொல்லுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அல்லேலூயா. அப்ப மேல் வீட்டறையில கூடி இருந்தது யாரு? கலிலேயர். அதாவது நாசரேத்தூரின், இப்ப கோயம்புத்தூர் பட்டணத்திலே சூலூர் கிராமம் இருக்கிறது போல கலிலேயா என்கிற பட்டணத்திலே நசரேத் என்கிற ஊர் இருந்தது. அவ்வளவுதான். அப்போ நம்ம சொன்னா சில வேளையில் சொன்னா கோயம்புத்தூர்காரன்னு சொல்லுவோம், இன்னும் சில இடத்துல சூலூர்காரங்கன்னு சொல்லுவோம், இன்னும் சில இடத்துல நான் தமிழ்நாட்டுக்காரன்னு சொல்லுவோம், வெளிநாட்டுக்கு போயிட்டா நான் இந்தியன் என்று சொல்லுவோம். அதே போல இந்த ஊர் கலிலேயா பட்டணத்தின் ஒரு கிராமம் நசரேத்து. இப்போ இந்த நசரேத்தூரிலே இயேசு பிறந்து வளர்ந்து அவர் ஞானஸ்நானம் பெற்று கலிலேயாவிலே கர்த்தர் ஊழியம் செய்ததினாலே இப்ப கலிலேயாவிலிருந்து அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். இப்பொழுது அவர்கள் தான் அந்த மேல் வீட்டறையிலே 120 பேர் கூடியிருக்கிறார்கள். அதைத்தான் இங்கே சொல்லி இருக்கிறது. இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் யாரு? கலிலேயர். சொல்லுமா? தள்ளப்பட்ட, ஆகாததென்று தள்ளப்பட்ட கலிலேயாவிலிருந்தும் நாசரேத்திலிருந்தும் உள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் முதலாவது பரிசுத்த ஆவியை அனுப்பினார். அவர்கள் தான் அந்நிய பாஷையை முதல்ல பேசினாங்க, அவர்கள் தான் முதலாவது அபிஷேகம் பெற்றாங்க. எவ்வளவு பெரிய சிலாக்கியம்! நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம் அல்லவா? ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு என்ன ஆயிட்டான்? தலைக்கல்லாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. 118ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அது தேவனாலே ஆயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்கள் யாரை தள்ளி விடுகிறார்களோ, ஆகாதென்று சொல்லுகிறார்களோ, அவர்களைத்தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். இட்ஸ் காட் ஸ்டைல். அது அவருடைய ஸ்டைல். அப்படித்தான். எல்லாரும் விரும்புகிற ஒருவனை தூக்கி வச்சு ஆண்டவர் உயர்த்த மாட்டாரு. எல்லாரும் ஆகாதென்று தள்ளுகிறானோ அவனைத்தான் கர்த்தர் தூக்கி வச்சு அழகு பார்ப்பாரு, அவனைத்தான் உயர்த்தி அழகு பார்ப்பாரு. உன்னை எல்லாரும் வேண்டான்னு சொல்லிட்டாங்கல்ல, உன்னை எல்லாரும் ஆகாதவன்னு சொல்லிட்டாங்கல்ல, இனி ஒண்ணு உங்ககிட்ட இருந்து ஒண்ணு வராது. இப்ப இப்படி யோசித்து பார்ப்போமே, இப்போ நம்ம ஊர்ல சூலூர்ல இருந்து ஒரு பிரதமர் வந்து விட்டார், சூலூர்காரர் பிரதமர் ஆயிட்டாரு அப்படின்னா சூலூருக்கு எப்படி இருக்கும்? பயங்கர பெருமையா இருக்காது? அது விடுங்க. சூலூர், இப்ப சூலூர்ல, ஆமா, கோயம்புத்தூர், சூலூர்ல ஒரு சின்ன கிராமம் மதியழக நகர் அப்படி வச்சுக்கோ. மதியழக நகர் ஒரு சின்ன மதியழக நகர். அல்லேலூயா. ஏழை எளிய ஜனங்கள் வாழ்கிற இடம். இங்கிருந்து ஒருத்தர் பிரதமர் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோ. அப்பாடா, நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர் தான்.
நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டதான். பணக்காரனையும் உயர்ந்தவனையும் உன்னதமான நிலைமையில இருக்கிறதையும் தெரிந்து கொள்வதில்ல, ஏழை எளிய ஜனங்களை தள்ளப்பட்டவர்களை தெரிந்து கொண்டு உயர்த்தி அழகுவாக்குறது தான் நம்முடைய தேவனுடைய பெருமேலான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகாதென்று தள்ளப்பட்ட நாசரேத்திலிருந்து அருமையான ஒரு இரட்சகரை உருவாக்கி உலகத்தையே ரட்சிக்க இரட்சகராக அவர் ஏற்படுத்தினார். அதான் தேவன் வைத்திருக்கிறது. அல்லேலூயா. நீங்க அதுக்கு பிறகு இயேசுவை குறித்து சொல்லும் போதெல்லாம் நசரேனா இயேசு, நசரேனா இயேசு, நசரேனா இயேசு கிறிஸ்து என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் 9:37 வாசிக்கலாம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடெங்கிலும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலும் நடந்து பெருகின. முதல்ல சபை எங்க பெருகிச்சு தெரியுமா? ஆகாது என்று சொல்லப்பட்ட கலிலேயாவிலும் நாசரேத்தூரிலும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனங்களே, இன்னும் நீங்க சொல்ல போனீங்கன்னா கானாவூர் எங்க இருக்கு? கலிலேயாவில் இருக்கு. முதலாவது அற்புதத்தை கர்த்தர் எங்க செஞ்சாரு? கானாவூர்ல செஞ்சார். கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே செய்தார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உலகமெங்கும் பேசப்படும் போது இயேசு முதலாவது அற்புதத்தை கானாவூர்ல செய்தார். அந்த கானாவூர் கலிலேயா ஊர். அந்த கலிலேயா ஊர் எல்லாரும் புகழ்ந்து தள்ளப்பட்ட இடம், ஆகாதென்று தள்ளின இடம். அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் அற்புதத்தை துவங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் தள்ளப்பட்டவர்களா இருந்தாலும், ஆகாதென்று சொல்லப்பட்டவர்களா இருந்தாலும், நீங்கள் உங்களிலிருந்து ஆண்டவர் அற்புதத்தை துவங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் அற்புதம் துவங்கப்படுவதற்கு அடையாளம் என்னவென்றால், நீங்கள் ஆகாதவர்கள் என்று சொல்லப்பட வேண்டும், நீங்கள் முட்டாள்கள் என்று சொல்லப்பட வேண்டும். இயேசு இயேசுன்னு அலைகிறான், முட்டாள் அப்படின்னு சொல்லப்பட்டா அங்கே அற்புதம் துவங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாராலும் இகழப்படும் போது உங்களிலே அதிசயத்தை கர்த்தர் துவங்குவார். அல்லேலூயா. எல்லாரும் உங்களை புகழும் போதல்ல, எல்லாரும் உங்களை இகழும் போது ஆண்டவர் உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பார், உங்களிலே அற்புதத்தை துவங்குவார். அல்லேலூயா. இயேசு தண்ணீர் மேல் நடந்தார். எங்க நடந்தாரு? கலிலியா என்கிற ஒரு கலிலியா அந்த கடல்லே ஆண்டவர் முதலாவது கடல் மேல் நடந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தெரியுமா? எல்லாரும் கலிலேயாவை நாசரேத்தை ஏழுகிறீர்களா? அந்த பட்டணத்தை நான் உயர்த்த போகிறேன், அந்த பட்டணத்திலிருந்து அற்புதத்தை துவங்க போகிறேன், அந்த பட்டணத்து கடல்லே நான் நடக்க போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 4:14 வாசிப்போம். லூக்கா 4:14. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரவிட்டு வர. அல்லேலூயா சொல்லுமா? எந்த தேசத்திலிருந்து நன்மை வராதுன்னு சொன்னாங்க? நாசரேத்திலிருந்து என்ன வராது? அந்த நாசரேத் எங்க இருக்கு? கலிலேயாவில் இருக்கு. இந்த கலிலேயாவில் இந்த நாசரேத்தில் இருந்தும் எந்த நன்மையும் வராது என்று சொன்ன இடத்தில் இருக்கு. அந்த இயேசு திரும்பி போனார். அல்லேலூயா. நம்ம ஊர்ல பாத்தீங்களா, ஒரு ஊழியக்காரர் கொஞ்சம் டெவலப் ஆயிட்டா உடனே எங்க போயிடுவாங்க தெரியுமா? மெட்ராஸ்க்கு, சென்னைக்கு. ஏன்னா ஏர்போர்ட் பக்கத்துல அல்ல நிறைய பட்டணங்கள் இருக்கிற பக்கத்துல தன்னுடைய அலுவலகத்தையும் தன்னுடைய ஊழியத்தையும் வைத்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. கிராமத்திலிருந்து எங்க போயிருவாங்க? பட்டணத்துக்கு போயிருவாங்க. ஆனா இயேசுவோ இன்னும் அந்த நாசரேத்துலூர்ல இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும். அல்லேலூயா. நீ வாழ்ந்திருக்கிற இடம் எப்படிப்பட்டது என்பதல்ல, நீ எப்படி வாழுகிறாய் என்பதுதான் முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. மிகவும் பின்தங்கிய இடத்துல நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஒரு சிறிய குடிசையிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம், எல்லாராலும் இகழப்பட்ட இடத்துல நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் உன்னுடைய கீர்த்தி உலகமெங்கும் பரவும். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னார். அவருடைய பெயரை பெருமைப்படுத்தினார். அதே போல இயேசு நாசரேத்தூருக்கு திரும்பி சென்றார். அவருடைய புகழ், அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரவிட்டு. அப்போ நீ எந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பது முக்கியம் அல்ல, எப்படி வாழுகிறாய் என்பதுதான் முக்கியம். இயேசுவை போல வாழு, உன் கீர்த்தி தேசமெங்கும் பரவும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தின் தேசமெங்கும் உன்னுடைய கீர்த்தி பரவும். ஹல்லேலூயா. நீ எந்த இடத்துல, சூலூர் என்பது அறியப்படாத கிராமமா இருக்கலாம், கண்டிவாவி என்பது ஒரு சிறிய கிராமமா இருக்கலாம், முத்துக்கண்டு ஒரு சிறிய கிராமமா இருக்கலாம், ஒன்றுமில்லாத ஒரு கிராமம், அடிப்படை வசதிகளே இல்லாத ஒரு கிராமமாக கூட நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம் இருக்கலாம். அங்கிருந்து படித்தவர்களே இல்லை, பட்டதாரிகளே இல்லாத கிராமமாக இருக்கலாம். ஆனாலும் அந்த இடத்திலிருந்து கர்த்தர் உன்னை உயர்த்தி உன்னுடைய கீர்த்தி தேசமெங்கும் பரவும்படியாக கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அது தேவனாலே கூடும். அப்படித்தான் தேவன் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தண்ணீரை திராட்சசமாய் மாற்றின இடம் கானா ஊர். ஹல்லேலூயா. அந்த கானா எங்க இருக்கிறது? கலிலியாவில் இருக்கு. கலிலியாவில் உள்ள கானா ஊரிலே இயேசு தம்முடைய முதலாவது அற்புதத்தை செய்தார் என்று வேதம் ஏன் எழுதி வைத்திருக்கிறது என்றால், அங்கேதானே எந்த நன்மை உண்டாகுது என்று சொன்னாய், அந்த இடத்திலே இதோ தண்ணீரை திராட்சசமாய் மாற்றுகிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுடைய ஊழியம் ஒன்றுமில்லாம இந்த இடத்திலிருந்து ஆரம்பமாகி உலகமெங்கு பரவிட்டு, அதே போல ஒன்றுமில்லாத நிலைமையில் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து, உன்னுடைய குடும்பத்திலிருந்து கர்த்தர் ஒருவனை உயர்த்தி தேசமெங்கு கீர்த்தியாக புகழ்ச்சியாக வைப்பார். ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், இயேசு என்னுடைய குடும்பத்திலிருந்து ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புவார். அவன் புகழ் பெற்றவனாயிருப்பான். அவனுடைய கீர்த்தி உலகமெங்கு பரவி இருக்கும். ஹல்லேலூயா. என்னுடைய குடும்பத்திலிருந்து கர்த்தர் ஒரு ஊழியக்காரனை எழுப்புவார். அவன் உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரனாய் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக பிரகாரமாக சொல்லுவானா, என்னுடைய குடும்பத்திலிருந்து ஆண்டவர் IAS கலெக்டரை உருவாக்குவார். அவன் மிகப்பெரிய கலெக்டராய் இருப்பார். அதுதாங்க இந்த வேதம் சொல்லுது. அதுதாங்க இந்த நசரேத்தை பற்றி ஆண்டவர் இவ்வளவு சொல்லுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆகாது என்று தள்ளப்பட்ட கல், எல்லாரும் நிராகரிக்கப்பட்டவர்கள், பின்தள்ளப்பட்டவர்கள், எந்த டெவலப்மெண்ட் இல்லை. ஆனா அந்த இடத்திலிருந்து கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. ஒன்று தெரியுமா? உலகத்திலே பிரசித்தி பெற்ற மலை பிரசங்கம் மத்திய 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அந்த மலை பிரசங்கத்தை கர்த்தர் எங்கே செஞ்சார் தெரியுமா? அந்த கலிலியாவிலே, அந்த நாசரேத்தூரிலே அவர் செய்தார். ஹல்லேலூயா. உலகமெங்கில் இருக்கிற மிகப்பெரிய மனிதர்கள் எல்லாம் அந்த மலை பிரசங்கத்தை புகழுகிறார்கள், அதை அறிந்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அது மிகப்பெரிய ஒரு சத்தியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொன்று தெரியுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனே எங்க போனார் தெரியுமா? கலிலியாவுக்கு போனார். ஹல்லேலூயா. என்ன பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் எங்க வா? கலிலியாவுக்கு வா. நீ தானே அந்த பற்ற அந்த கிராமம் ஆகாதுன்னு சொல்லியிருக்க, ஆகாதுன்னு சொல்லிட்டல, அங்கிருந்து ஒரு நன்மையும் வராதுன்னு சொல்லியிருக்க. இப்ப எல்லாரும் கலிலியாவுக்கு வா, நான் அங்க போறேன்னு சொன்னார். எல்லாரும் அங்க போய் பார்த்தாங்க இயேசுவை. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவை எங்க போய் பார்த்தாங்க? கலிலியாவில். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உயிர்த்தெழுந்தவின் இயேசு கலிலியாவுள்ள கானா ஊருக்கு போனார். கலிலியாவுக்கு போனார். ஹல்லேலூயா. மத்தேயு 26:32 வாசிக்கலாம். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலியாவுக்கு போவேன் என்றார். 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 28ஆம். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷருக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலியாவுக்கு போகிறார். அங்கே அவரை காண்பீர்கள். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு முதலாவது சீஷர்களுக்கு தரிசனமாக கலிலேயாவை தெரிந்து கொண்டார். காரணம் என்ன தெரியுமா? எல்லாராலும் இகழப்பட்ட பட்டணம், ஆகாதென்று தள்ளின கல், அங்கேதான் நான் தரிசனமாவேன் என்று சொன்னார். 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப சூலூர்ல ஒரு சின்ன நகரம்னா மதியழகர், இங்கிருந்து ஒரு பிரதமர் உருவாயிட்டுன்னு வச்சுக்குவோம், பிரைம் மினிஸ்டர் ஃப்ரம் சூலூர் மதியழகன் நகர் அப்படி வச்சுக்கோம். மதியழகன் நகர்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தானே? ஹல்லேலூயா. இப்போ இந்த நாட்டுல இந்த நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்கள்லாம் எங்க வருவாங்க? மதியழகனுக்கு வருவாங்களா, வர மாட்டாங்களா?
அப்ப மதியனருக்கு எப்படி இருக்கும்? எல்லாரும் காலை தூக்கி விட்டு நீங்க எல்லாம் முந்தி ஆகாதுன்னு சொன்னீங்களே, பாருங்க பிரதமர் எங்க இருந்து வந்திருக்கிறாரு, மதியனர் வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆகவேதான் அவர் முதலாம் அற்புதத்தை யோவான் 2:1 சொல்ல கனாவூரிலே செய்தார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரொம்ப முக்கியமான வசனம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நடன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா இப்ப இயேசு சொல்லப்படுவதெல்லாம் நீங்கள் தள்ளின, ஆகாதென்று தள்ளின நாசரேத், நீங்கள் விரும்பாத நாசரேத், ஒரு நன்மை உண்டாகாது என்று சொன்ன நாசரேத் என்கிற இடத்திலிருந்து புறப்பட்ட இயேசு அவருடைய நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெருமையா இருந்திருக்கும், எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் நாசரேத் என்கிற ஊருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை நம்முடைய ஐயா அப்துல் கலாம் அவர்கள் அவருடைய ஒரு பழைய நண்பர், முன்காலத்து நண்பர் அவருடைய வீட்டுக்கு போக வேண்டும் என்று அந்த ஊருக்கு போன போது சொன்னாரா, நாளைக்கு நான் இந்த நேரத்தில் என்னுடைய நண்பர் ஒருவர், பழைய நண்பர் ஒருவர் இந்த ஊர்ல இருக்கிறார், அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு எந்த இடம்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. அவர் ஒரு சின்ன குடிசையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. ராத்திரியோட ராத்திரியா அந்த ஊருக்கு ரோடு வந்துருச்சு, அந்த ஊருக்கு தண்ணி வந்துருச்சு, அந்த ஊருக்கு லைட் வந்துருச்சு. ஏனென்றால் அங்க யார் வர்றா? ஜனாதிபதி வருகிறார். யோசித்து பாருங்களேன். அதே போல நாங்க நம்முடைய இயேசு அல்லேலூயா அந்த நாசரேத்தூரை பெருமைப்படுத்த விரும்பினார். ஏனென்றால் தள்ளப்பட்டவர்களை ஆண்டவர் உயர்த்த விரும்பினார், தள்ளப்பட்ட தேசத்தை உயர்த்த விரும்பினார், ஆகாது என்று சொன்னதை கர்த்தர் பயன்படுத்த விரும்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த புறஜாதிகள் மத்தியில் தான் இயேசு வாழ்ந்தார். ஆமா, நாசரேத்தூர் புறஜாதிகளின் கிராமம், புறஜாதி பட்டணமாகிய கலிலேய பட்டணத்தின் ஒரு கிராமத்திலே தான் இயேசு வாழ்ந்தார். ஆனால் அவருடைய கீர்த்தி உலகமெங்கும் பரவிட்டு, அவர் அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அல்லாமல் அற்புதங்கள் நடக்கல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று சொல்லல, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னபோது அவன் நின்று எழுந்து குதித்து நடந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறவர்களை எல்லாம் தூக்கி எடுத்து உயர்த்த விரும்புகிற தேவன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக பைத்தியக்காரனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. பலமுள்ளவளை வெட்கப்படுத்தும்படியாக பலவீனமானவர்களை தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க இயேசு பிசாசு கூட இயேசுவை அட்ரஸ் பண்ணும்போது, சொல்லும் போது இப்படி சொல்லிச்சு. மார்க் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 1:24. அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே. பிசாசு சொல்லுது, பிசாசு சொல்லுது, இயேசுவேன்னு சொல்லல. எப்படி சொல்லுது? நசரேயனாகிய இயேசுவே. அப்படின்னா என்ன? ஆண்டவரே சொல்லிப்பாரு, இனி என்ன பத்தி ஏன் பேரு இயேசுன்னு சொல்லும் போதெல்லாம் நீங்க சும்மா இயேசுன்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? நசரேயனாகிய இயேசுன்னு சொல்லணும். இப்ப பிசாசுகள் கூட சொல்லுது. எப்படி சொல்லுது? நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கு உமக்கு என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர். அல்லேலூயா. ஆகாதென்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. நீங்களும் ஆகாதென்று தள்ளப்பட்டிருந்தார், கர்த்தர் உங்களையும் உயர்த்தி உன்னதமான ஸ்தானத்திலே வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த தேசத்திலிருந்து நன்மை வராதென்று சொன்னார்களோ அந்த தேசத்திலிருந்து வந்த நன்மை உலகம் முழுவதுக்கு நன்மை கொடுத்து அப்போஸ்தலர்கள் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கொர்நேலியுவே 38ஆம் வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா.
எந்த இடத்திலிருந்து நன்மை வராது என்று ஜனங்கள் சொன்னாரோ அந்த இடத்திலிருந்து உலகம் முழுவதுக்கு நன்மை உண்டாயிற்று. யாரு உன்னை பார்த்து ஆகாதவன் சொன்னாங்களோ, நீ உருப்பட மாட்ட, உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, நீ இப்படியே தான் போவ, இப்படியே தான் இருப்பேன்னு சொல்லி இருந்தா உன்னிலிருந்து கர்த்தர் பலருக்கு நன்மை உண்டாகும்படியாக, அநேகருக்கு நன்மை உண்டாகும்படியாக, அநேகருக்கு ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக கர்த்தர் உன்னை உயர்த்துவார். இதுதாங்க ஆண்டவருடைய ஸ்டைல். சில பைக்ல எல்லாம் எழுதி இட் இஸ் மை ஸ்டைல் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருப்பாங்க, பாத்தீங்களா? ஸ்டிக்கர் இட் இஸ் மை ஸ்டைல். இவர் ஓட்டுறதுதான் அவர் ஸ்டைலா? ஆமா, ஆண்டவருடைய ஸ்டைல் என்ன தெரியுமா? தள்ளப்பட்டவர்களை எடுத்து பயன்படுத்துவது. கிதியோன் சொன்னான் தெரியுமா உங்களுக்கு? நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, 15 வசனம், 6:15 வாசிக்கலாம். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. மனாசேயிலே என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். நான் எல்லாரிலும் சிறியவன். வரலையா சொல்லுமா? இப்படிப்பட்டவனை கொண்டுதான் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்றான் பாருங்க, இந்த எதிராலே ரட்சிப்பேன், இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. மிகவும் எளியதுன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு வச்சுக்கோமே, ஒண்ணுக்குமே வழி இல்லாத குடும்பம். எளியதுன்னா எளிமை, ஏழ்மை. எளியது என்றால் ஏழ்மை, எளிமை. ஒன்னு சொல்லப்படியா ஒண்ணுமே இல்லை. கீழே இன்னும் சொல்றாரு பாருங்க, என் குடும்பம், என் தகப்பன் வீட்டிலே நான் மிகவும் எல்லாரிலும் சிறியவன் என்று சொன்னான். அந்த கிதியோனை கொண்டு இஸ்ரவேலுக்கு கர்த்தர் பெரிய ரட்சிப்பை விட்டார். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரி, நான் சொல்லுகிறேன், நீங்கள் படிக்கிற பிள்ளைகளா, இப்படி படித்துக் கொண்டிருக்கீங்களா, வேலையில ட்ரை பண்ணி கொண்டிருக்கீங்களா, உங்களை கொண்டு நீங்கள் சிறியவர்களா இருக்கலாம், நீங்கள் எளியவர்களா இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தை கொண்டு, உங்களை கொண்டு உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய தேசத்திற்கும் ரட்சிப்பை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை போல இருக்க போவதில்லை. உங்களுடைய குடும்பம் தழைத்து வளரும், உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, என் குடும்பம் மிகவும் எளிது, சொல்ல முடியாது ஒண்ணுமே இல்லை. படிப்பற்ற குடும்பம், வசதியே இல்லாத குடும்பம், சொந்த வீடு கூட இல்லை, பரவாயில்ல, பரவாயில்ல. அல்லேலூயா. இயேசுவை மரியாள் பிரசவிக்கும் போது என்ன இல்ல, ஒரு அறை கூட கிடைக்கலையே. அப்படிப்பட்ட இயேசுவை தேவன் உயர்த்தவில்லையா? உங்களுக்கு சொந்த வீடு இல்லாம இருக்கலாம், ரொம்ப படிப்பு இல்லாம இருக்கலாம், ரொம்ப ஞானம் இல்லாம இருக்கலாம், உங்களைத்தான் கர்த்தர் உயர்த்த போகிறார். என் குடும்பம் எளியது, என் குடும்பம் ரொம்ப ஏழ்மையில் இருக்கு அப்படி சொல்றீங்களா? உங்களை கொண்டுதான் கர்த்தர் ரட்சிப்பைக்கு வரப்பட போகிறார். உங்களுடைய எதிர்கால குடும்பம் உங்களே கட்டப்பட போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா. இயேசு தன்னை அறிமுகப்படுத்தும் போது கூட இப்படித்தான் சொல்ற. அப்போஸ்தலர்கள் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சவுலை இயேசு சந்திக்கிறார். அந்த வாசிக்கலாம் 22ஆம் அதிகாரம். அதற்கு நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். எப்போ சவுலை ஆண்டவர் சந்திக்கிறாரு, எங்க தமஸ்குக்கு போற வழியிலே இயேசு சந்திக்கிறார். அவன் சபையை உபத்திரவப்படுத்திக் கொண்டிருக்கிறான். ஆகவே அவனை சந்திக்கிறார். சந்தித்து ஒரு பெரிய ஒளியிலே அவன் மயங்கி கீழே விழுந்தான். விழுந்த போது அவர் கேட்கிறான், அதற்கு ஆண்டவரே நீர் யார் என்றேன். அவர், நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்றார். கொஞ்சம் திங்க் பண்றவங்களுக்கு தாங்க அல்லேலூயா சொல்ல வரும். கொஞ்சம் யோசிக்கிறவங்களுக்கு சொல்ல, ஆமா ஆமா, துன்பப்படுத்தினவனை மகிமைப்படுத்தினவர். அல்லேலூயா. துன்பப்படுத்தினவனை மகிமைப்படுத்தின தேவன் அவரை. நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நான், உன்னை நான் மகிமைப்படுத்த போகிறேன். நீங்கள் இயேசுவை துன்பப்படுத்தினவர்களா இருக்கலாம், இயேசுவை வேதனைப்படுத்தினவர்களா இருக்கலாம், இயேசுக்கு விரோதமாய் பேசினவர்களா இருக்கலாம். உங்களை கொண்டும் இயேசு மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. அது யார் என்றால் நசரேயனாகிய இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் அந்த இயேசுவை நசரேயனாகிய இயேசு என்று சொன்னது. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில்
அதில் நசரேனாகிய இயேசு நசரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. அல்லேலூயா. வெறும் இயேசு என்று எழுதல. ஏனென்றால் நசரேனாகிய இயேசு எந்த இடத்திலிருந்து நன்மை வராது என்று சொன்னார்களோ அந்த இடத்திலிருந்து வந்த நன்மை பூமியில் சகல ஜனங்களுக்காகவும் சிலுவையிலே தொங்கின போது ராஜா எழுதினான் நசரேனாகிய இயேசு. சும்மா இருக்கும் போதெல்லாம் சொல்லிட்டு இருங்க நசரேனாகிய இயேசு, நசரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. அப்படி சொல்லிட்டே இருங்க, அற்புதம் நடக்குங்க. எங்கெல்லாம் அற்புதம் நடந்ததோ அப்போஸ்தலர்களும் மற்றவர்களும் நசரேனாகிய இயேசு கிறிஸ்து தான் சொல்லியிருக்காங்க. அல்லேலூயா சொல்லுமா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தனியா சொல்லல. எப்பொழுது அவர் நசரேத்திலிருந்து வந்து ஞானஸ்நானம் பெற்றாரோ அப்பதிலிருந்து அவர் நசரேனாகிய இயேசு என்று சொல்லப்பட்டார். அல்லேலூயா. சும்மா இருக்கும் போதெல்லாம் சொல்லிட்டுங்க நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் பிசாசை ஜெயிக்கிறேன், நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்நிய சக்திகளை முறியடிக்கிறேன், நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் சாபங்கள் ஒழிவதாக, நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் குடும்பத்தில் இருந்த சாபங்கள் ஒழிவதாக என்று சொல்லிக்கொண்டே இருங்க. சாபங்கள் ஒழியும், கட்டுகள் அவிழும், அற்புதங்கள் நடக்கும். ஏனென்றால் ஆண்டவர் நசரேனாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுவதை விரும்புகிறார். எந்த இடத்திலிருந்து நன்மை வராது என்று சொன்னார்களோ அந்த இடத்திலிருந்து நன்மை வந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலங்களில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், உங்களை பற்றி யாரு என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க, எவ்வளவு மோசமா சொன்னாலும் கவலைப்படாதீங்க. ஏனென்றால் உங்களை மகிமைப்படுத்துகிற கர்த்தர். உங்களை சிலர் ஆகாதன்னு தள்ளணும், இவன் ஒண்ணுக்கு லாய்க்கில்லைன்னு சொன்னா சொல்லிடுறேன். என்னை ஒண்ணுக்கு லாய்க்கில்லைன்னு சொன்னாங்க. எங்க அக்கா வரும்போது ஒரு நாள் மீண்டும் புது சபையில சாட்சி சொல்ல வைக்கணும். ஆமா, என்னை ஆகாதன்னு தான் தள்ளினாங்க, கடைக்குட்டியானவன், படிக்க மாட்டான், ஒண்ணுக்கு லாய்க்கில்லைன்னு சொன்னாங்க. கர்த்தர் என்னை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கையை கொடுத்த போது ஆண்டவர் என்னை மகிமைப்படுத்தினார். ஆகவே உங்களை சிலர் ஆகாதவன்னு சொல்லட்டும். அல்லேலூயா. யோபு அவனுடைய மனைவி ஆகாதவன்னு தானே சொன்னான், அப்படித்தானே சொன்னான். அட்லீஸ்ட் ஆகாதவன்னு அவனுடைய 3 சிநேகிதரும் சொன்னாங்க, மனைவி சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் அவனை ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். ஆண்டவருக்கு தாங்க உள்ளம் தெரியும், ஆண்டவருக்கு தாங்க உண்மை தெரியும். ஆண்டவர் தான் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறவங்க. நீ முகத்தை பார்க்கிறாய், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். ஆண்டவருக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்கும் போதே நீ எந்த ஏழ்மையில் இருந்தாலும் எந்த தாழ்மையில் இருந்தாலும் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தான் மரியாதை சொன்னாலே, அதே போல உங்களுடைய தாழ்மையை ஆண்டவர் நோக்கி பார்த்து ஆண்டவர் கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைத்து நீங்கள் உலகமெங்கும் போற்றப்படுகிற ஒரு இயேசுவின் தாயாராக அறியப்படுவீர்கள். அல்லேலூயா. யாரு உங்களை ஆகாதவங்க அப்படிங்க இப்படிங்க ஜாதியை பத்தியோ அல்லது மதத்தை பத்தியோ ஏசு என்று கிடக்கிறான்னு சொன்னியோ எதை சொன்னாலும் கவலைப்படாதீங்க. 4 பேர் அப்படி சொல்லணும், அப்பதான் ஆண்டவர் கவனம் உங்க பக்கம் திரும்பும். எல்லாரும் உங்களை புகழப்படும் போதல்ல, எல்லாராலும் நீங்கள் புகழப்படும் போதல்ல, எல்லாராலும் இகழப்படும் போது, எங்கேயாவது நீங்கள் தலை குனியும் போது, எங்கேயாவது நீங்கள் தலை குனியத்தக்கதான சூழ்நிலைமை வரும்போது, உங்களை இகழ்ந்து பேசும்போது ஆண்டவர் உங்களை உற்று பார்ப்பார். இவனை, என் பிள்ளைய இகழ்ந்து பேசிட்டானே, இவனை நான் உயர்த்துவேன், இவனை நான் ஆசீர்வதிப்பேன், இவனை நான் மேன்மைப்படுத்துவேன், எல்லார் கண்களுக்கு முன்பாகவும் இவனை மேன்மையாக வைப்பேன் என்று ஆண்டவர் உறுதிமொழி எடுத்து உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அருமையான தேவஜனமே, நசரேத்திலிருந்து ஏதாகிலும் ஒரு நன்மை உண்டாக கூடுமோ? நசரேத்தில் இருந்தா இயேசு வருவார், வரமாட்டார், அப்படித்தானே சொன்னாங்க. அப்படிப்பட்ட இடத்திலிருந்தானே இயேசு வந்தார், அப்படிப்பட்ட இடத்திலே தானே கர்த்தர் ஊழியம் செய்தார், அப்படிப்பட்ட இடத்திலே தான் இருந்து கொண்டுதானே அவர் உலகமெங்கும் கீர்த்தி பெற்றார், பிரசித்தி பெற்றார். நீங்க இருக்கிற இடத்திலிருந்து கொண்டே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை உயர்த்த திட்டம் வைத்து விட்டார், சொல்லிவிட்டார். எந்த மனிதனை தடுக்க முடியாது. அதற்கு ஒன்று தேவை, நீங்கள் பிறராலே இகழப்படணும், பிறராலே தள்ளப்படணும். நீங்க ஆகாதவன்னு சொல்லணும். நீங்க தயாரா? பிறர் உங்களை ஏழுகிறதற்கு நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? அப்படியானால் ஆண்டவர் உங்களை புகழ்வார். பிறர் உங்களை இகழும் போது ஆண்டவர் உங்களை புகழ்வார். ஆண்டவருடைய கண்களிலே உங்களுக்கு கிருபை கிடைக்கும்.
நீங்கள் எல்லாரும் அறியப்படுகிற நிலைமையிலே ஒரு நாளிலே வாழ்ந்திருப்பீர்கள். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி. எங்களில் அநேகர் ஏழப்பட்டவர்களாக, தாழ்த்தப்பட்டவர்களாக, ஒன்றுமில்லாதவர்களாக, ஏழ்மையான எளிமையான தள்ளப்பட்ட இடங்களிலே வாழ்ந்து வருகிறோம், வசித்து வருகிறோம், வேலை செய்து வருகிறோம். இந்த இடத்திலெல்லாம் நாங்கள் எங்கே இழப்பட்டோமோ அங்கே உயர்த்த கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறேன் என்று அறிந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அவிதமாக உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே.